சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். தேவதைகள்தான் புருஷோத்தமர்கள். தூய்மையானவர்கள், நீங்கள் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகிறார். இரவைப் பகலாக்க பாபா வரவேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பாபா குழந்தைகளாகிய உங்களை மலர் தோட்டத்துக்கு அழைத்துச் செல்கிறார். சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகியுள்ளோம், பிறகு தேவதை ஆவோம். இது தேவதைகளின் ராஜ்யமாகும். பிராமணர்களின் ராஜ்யமே கிடையாது. யார் புதிய உலகத்தில் உயர் பதவி அடைபவர்களோ அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய அசுர குணத்தை காட்ட மாட்டார்கள். எந்த யஜ்ஞத்தின் மூலம் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறார்களோ அந்த யஜ்ஞத்துக்கு அன்போடு சேவை செய்வார்கள். சங்கம யுகம் மிகுந்த நன்மை செய்யக்கூடியது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை நிறைந்துள்ளது. சமையலறையில் கூட யோகத்தில் இருந்து உணவு சமைத்தால் பலருக்கு நன்மை ஏற்படும். சாப்பிடுவதில் ஆசை வைப்பது கூட அசுர நடத்தை ஆகும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமானால் சாப்பிடுவது, குடிப்பது மிக சுத்தமாக, சாதாரணமாக இருக்க வேண்டும். தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நீங்கள் தன்னுடைய முயற்சியால் அடைகிறீர்கள். அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் நல்லவிதமாக புரிந்து கொள்ள முடியும். இனிவரும் நாட்களில் இன்னும் கூட புரிந்து கொள்வீர்கள். யோகத்தில் குறை நிறைய பேரிடம் உள்ளது. நினைவில் இருக்க முடிவதில்லை. நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி விகர்மம் விநாசமாகும்? கடைசியில் நினைவு செய்தபடியே உடலை விடவேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. சிவபாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டுப் பிரிய வேண்டும். ஒரு பாபாவைத் தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரக்கூடாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சுகப் பெரும் கடல், அன்பிற்கினிய சிவ தந்தையின் அமிர்த அரவணைப்பின் பாலனையில் ஆத்மா நான் வளர்ந்து வருகிறேன். மனம் புத்தி சன்ஸ்காரங்கள் அனைத்துமாக எல்லையற்ற பவித்ரதா. சிவபாபா உங்கள் தொடர்பில் நினைவினால் இணைத்துள்ளேன். ஈஸ்வரிய குல எல்லையற்ற வாரிசு குழந்தை ஆத்மா நான். சர்வ சக்திவான் தந்தை நீங்கள் என்னில் பண்புகளையும் சக்திகளையும் கலைகளையும் தெய்வீகத் தன்மை கொண்டதாக நிரப்பி முழுமைப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு அசைவிலும் நன்மைகளை என்னுள் நிரப்பிக்கொள்ள உயர்ந்த சங்கமயுக காலத்தை அமைத்து என்னிடம் தந்துள்ளீர்கள். உண்ணும் உணவிலும் பானங்களிலும் சுவாசிக்கும் மூச்சுக் காற்றிலும் தூய்மையை நிரப்பி நிரப்பி எனக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லையற்ற தூய்மைத்தன்மை ஆத்மா என்னுள் ஊடுருவி முழுமையாக வியாபித்து மேலோங்கி இருக்கும் நிலையை அனுபவிக்கிறேன். ஆத்மா எனது எண்ணம், சொல், செயல், உள்ளுணர்வு அனைத்துமே தூய்மையை கடைப்பிடித்து விஸ்வ கல்யாணகாரி சேவையை சம்பூரணமாக கருத்தில் கொண்டு செயல்பட செய்விக்கிறீர்கள். எல்லையற்ற இறைத்தந்தை செய்பவர் செய்விப்பவர் கரங்களின் பாதுகாப்பான வழிநடத்தலில் எல்லை கடந்த சுகத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்றேன். ஞானத்திலும் யோகத்திலும் சத்திய தொடர்பிலும் அனைத்து
அனைத்து பரிமாணங்களிலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை என்னுள் சிறப்பித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். சர்வ சத்தியமான வாழ்வை வாழும் பாக்கியத்தை முழுமையாக பவித்திர ஆத்மா எனக்கு பரிசாக அளித்து ஆசீர்வதித்து உள்ளீர்கள். கடந்து சென்ற அனைத்தையும் கருணையோடு கரைத்து விடுபட்ட ஸ்திதியில் நற்சிந்தனையாளராக முழுமையான கவனத்தில் கொண்டிருக்கின்றேன். திருப்தியின் மணியாக உயர்வு பெற்ற ஆத்மா நான். சுயத்திற்கும் விஸ்வத்திற்கும் பிரபு இறை தந்தை சிவபாபாவுக்கும் சதா காலமும் பிரியமான செல்வமாகியுள்ளேன். என் யோகமும் காரியங்களும் இணைந்தே என்னிடத்தில் செயலாக்கம் பெறுகின்றது. சிவதந்தை உங்களது எல்லையற்ற அன்பும் துணையும் என்னுடன் சம்பூரணமாக நிலைத்திருப்பதை முழுமையாக அனுபவிக்கின்றேன். செய்பவர் செய்விப்பவர் சிவதந்தையின் இதய சிம்மாசனதாரியாக முழு காலமும் பறந்து கொண்டே பேரானந்தம் பெறும் பெருமைக்குரிய ஆத்மா நான். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.